படத்தோட இந்த சி ஃபேண்டசின்ற விஷயத்த அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கான நிறைய மெனக்கடல் போட்டு அந்த விஎஃப்எக்ஸ் விஷயம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சி ஃபேண்டசி படம் அப்படின்னு வரும்போது தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கும். கடல் பயணம் சார்ந்த படங்கள் நிறைய வந்திருக்கு, பட் இந்த மாதிரி ஒரு ஜேர்னரில் எனக்கு தெரிஞ்சு வரல. ஸோ அதை வந்து விஷுவலி அவங்க வந்து ரொம்ப கிராண்டியராக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லாவும் இருந்தது. பிரகாஷ்லேருந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் போக போக இன்டர்வெல்ல ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கப்பல் சார்ந்து கடல் சார்ந்து தான் இருப்பாங்க. அவங்களோட நடிப்பு எல்லா விதத்திலுமே பிரமாதப்படுத்தியிருந்தாரு. அது திவ்ய பாரதி படத்துல ரொமான்ஸ்ன்றதெல்லாம் வெறும் பாடல்கள் தான். ஸோ அதை தாண்டி இவங்களும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் தெரிவாங்க. நடிப்புக்கு அவங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்பேஸை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுற விதம் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அவங்களுக்கு டப்பிங் கொடுத்தவங்களுமே வந்துட்டு அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேசின விதம், அந்த ஸ்லாங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. கொடுத்தவங்களுமே பயங்கரமாக பாராட்டணும். ஸோ தெரிஞ்ச ஆர்ஜே பவின்னு நினைக்கிறேன், அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் பண்ண சேத்தன். அவர் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு சின்ன அங்கே ஒரு கோடு மாதிரி வரும். அவர் ஃப்ளாஷ்பேக்காக தான் வருவார். அவர் கேரக்டரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும், பட் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காருன்னு சொன்னோம். அதை தாண்டி ஜிவி பிரகாஷோட வர ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு பையன் கேரக்டர் பண்ண அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்த படம் என்ன எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக மஜாவாக ஆக்குச்சு அப்படின்னா 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். தாராளமாக இது ஒரு வாட்சபிளான சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் தான். முக்கியமாக இந்த படம் விஷுவலி பார்க்குறப்ப தான் கிராண்டியோரா அது கதை சொல்கிற விதமும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள். ஸோ தியேட்டரில் பார்க்காம விட்டுட்டு ஓடிடியில் பார்த்தீங்கன்னா எந்த படமுமே தியேட்டரில் கொடுக்குற அந்த அனுபவத்தை ஓடிடியில் கொடுக்காது. ஸோ தயவு செய்து தியேட்டர் போய் பாருங்கள், கண்டிப்பாக இது பிடிக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த செகண்ட் ஹாஃப்லாம் நல்லாவே பயமுறுத்தும், அந்த ஃபேண்டசியுமே பிடிக்கும். ஸோ தாராளமாக ஒரு வீக்கெட்டுக்கு இந்த படத்துக்கு போகலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும்